வணக்கம், என் பெயர் வீரமணி, சோஷியல் சயின்ஸ் டீச்சர், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேஆர்பட்டினம். இதில் ஸ்டாம்ப் கலெக்ஷன் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அந்த எக்ஸ்பிரேஷன்லாம் வந்து பார்த்தேன். இது ஸ்டாம்ப் மட்டும் இல்லை, போஸ்டல் கவர்லேருந்து காயின்ஸு, கரன்சி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் யூரோப் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூரோப்லேருந்து ஏஷியாவிலையும் நிறையா கவர் பண்ணியிருக்கிறாங்க. கொரியா, ஜப்பான், ஃப்ரான்ஸு, ஏமன், ஓமன், அரபு கண்ட்ரிஸ் மேக்ஸிமம் நிறைய கரன்சி நோட்டு வந்து இருக்குது. நான் எதிர்பார்த்தேன் வந்து இந்தியாவில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இந்தியன் கரன்சி நிறைய வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து இப்போ உள்ள கரன்சி வரைக்கும் நிறைய என்னென்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். என்ன சேஞ்சஸ் ஏற்பட்டுருக்கு கரன்சியில், காயின்ஸில் அப்படிங்கிறது அந்த இமேஜினேஷனாக இருக்கும். இப்படிலாம் இருந்துச்சு, ஓட்ட நாணயங்கள்லாம் இருந்தது, ஒரு பைசாலாம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நேரடியாக பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தேங்க்யூ சார். பன்னாட்டு லெவலில் எல்லா நாட்டோடைய காயின்ஸும் நோட்டு ருபீஸ், அதாவது பணங்கள்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி அருமையாக வச்சுருக்காங்க. இது வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகவும் பெருவுதவியாக இருக்குது. இது வரைக்கும் காணாத சில நோட்டுகளெல்லாம் பார்த்து மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க. எல்லா நாட்டு ருப்பீஸுகளும் நோட்டுகளும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இது வரைக்கும் யாரும் காணாத ஒரு அருமையான ஒரு காட்சியாக இப்பள்ளியில் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அவர்களுக்கு தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.